எதிர்த்து பேசிட்டு இடைவேளைக்கு முன்னாடி நம்ம கேஷ்லெஸ் எக்கானமி பத்தி பேசணும். அது பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. நிறைய செய்திகளாக தான் வந்திருக்கு, ஆதாரப்பூர்வமா இன்னும் நிரூபிக்கப்படலைனாலும் பல இடங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம 4-5 இடங்கள்ல ஸ்டிங் ஆபரேஷனாகவும் புதிய தலைமுறையிலையும் வெளியிட்டோம். பல இடங்கள்ல சின்ன சின்ன அளவில் நடக்குது, பெரிய அளவுக்கு நடைபெறுவது பேசப்படுகிறது. நீங்க இன்னைக்கு வந்து இந்த 4000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அல்லது 1 லட்சம் வரைக்கும் நீங்க மாத்தி கொடுப்பதற்கு கமிஷன் பேசிஸ்ல மாத்தி கொடுக்கிற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 10% கொடுத்தா இன்னைக்கு 90,000 கிடைக்குது அப்படிங்கிறதும் இன்னைக்கு நாங்க செய்தியிலேயே சொன்னோம். 10,000 ரூபாய் கொடுத்து 8 நோட்டுகள், அதுல வந்து கமிஷன் போக மீதி தான் வாங்குறாங்க. அப்படியான சில நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வங்கிகளுடைய பார்வைக்கு வருகிறதா? இதை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எங்களுடைய பார்வையில் இது மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு பார்வைக்கு வரல சார். அப்படி நிச்சயமாக நான் மறுக்கணும். ஏன் அப்படின்னா இருக்கிற சாத்தியம் இல்லை. அதையும் நான் விளக்கி சொல்றேன். ஏன் அப்படின்னு, எங்களுடைய சிஸ்டத்தில் இந்த மாதிரி 4,000 ரூபாய் ரொக்கமாக கொண்டு வந்து ரொக்கமாக கேட்பவர்களுக்கு என்று தனியாக ஒரு மென்பொருள் உருவாக்கியிருக்காங்க. அதில் வரவங்களுடைய பெயர், அவர்கள் கொடுக்கின்ற அந்த அடையாள அட்டை, அது என்ன அடையாள அட்டை, அதோடைய நம்பர், இதெல்லாம் என்ட்ரி பண்ணி டினாமினேஷன் என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினலையும் அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு தான் நாங்கள் தர்றோம். இது இல்லாமல் நாங்கள் யாருக்கும் தரதில்லை. அப்படி இருக்கும் பொழுது மொத்தமாக 1 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டு 10% வாங்கிக்கிறதுக்கு சாத்தியம். மொத்தமாக 1 லட்சம் இல்லை. இப்ப நீங்க சொல்ற இந்த எண்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு நாள்ல வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த எண்கள் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, நிச்சயமா இல்லை. ஏன் அப்படின்னா அதுலயும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து நீங்க வந்து அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு டேபை கொடுத்தீங்கனாலே லிமிட் எக்ஸீட்ஸ்னு வர மாதிரியான ஒரு ப்ரொவிஷனையும் 4வது நாளே கொடுத்துட்டாங்க. முதல் 2 நாட்கள்ல நடந்திருக்கலாம் ஒருவேளை, 3வது நாளே இந்த டெவலப்மெண்ட் பண்ணதுனால நீங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நிச்சயமாக அடுத்ததான இந்த கேள்வி, நீங்க இப்ப இது அதிகபட்சமா ஒருத்தர் வந்து எவ்வளவு தொகை பெற முடியும்? 4,500 ஆக்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுக்கு இது 4,500. ஆமா. இப்ப இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, முதல் 2 நாட்கள்ல பார்த்தோம், எங்களுக்கே வந்த தகவல் ஒரே நபர் வெவ்வேறு வங்கிகளுக்கு சென்று வெவ்வேறு அடையாள அட்டைகளை காண்பித்து வாங்கிய இந்த பணத்தை பெற்றதையும் பார்த்தோம். இதெல்லாம் வந்து சாமானியர்கள் அவர்களுக்கான தேவைகளுக்கு பெறுவதை கூட நம்ம வந்து அவங்களுடைய பணம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுவே கள்ள மார்க்கெட்டாக அல்லது வெளியில தங்களிடம் இருக்கின்ற கருப்பு பணத்தை மாற்றுவதற்கான முயற்சியாக சிலர் வந்து ஆட்களை வைத்து இதெல்லாம் செய்யறதுங்கிறது தடுக்க முடிகிற இடத்துல இருக்குதாங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போதைக்கு எங்களால் நேரடியாக தடுக்க முடியாது சார். ஆனால் இது எல்லாமே ஆன்லைன், இப்ப நீங்க சொல்றது எல்லாமே கனெக்டடா இன்டர் கனெக்டடா இருந்தா மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க வந்து இந்த எண்ட்ல இவங்க இவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். ஆனா இன்னமும் அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டா மாறி இருக்கானா? மாறின மாதிரி பல இடங்கள்ல கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிருக்கு. இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் எல்லா வங்கிகளிடம் வாங்கி இது பார்க்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஒரு நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த 2 ஃபீல்டு போதும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நாளைக்கு ஒரே நபர் பல இடங்களில் மாற்றிருக்காங்க, எத்தனை முறை பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால பொதுமக்கள் கவனமாக இருந்திருக்கிறது நல்லது. தேவசாயம் சார் குறிப்பிட விரும்புனீங்க. நீங்க சொல்றதுல இருந்து அது முரண்படுறாரு. இப்படி சாத்தியம்ங்கிறது ரொம்ப குறைவு. நாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து இன்டர் கனெக்டட் ஆயிடுச்சு. யார் யார் பெயர்ல எவ்வளவு தொகை பெறப்படுகிறது, எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து வங்கிகள்கிட்ட இருக்கு, அரசாங்கத்தோட மானிட்டரிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கான தவறுகள் நிகழ்றதுங்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படின்னு அவர் பேசுறது ஐடியல் சிச்சுவேஷன். கிரவுண்ட்ல நடக்குது ஐடியல் சிச்சுவேஷன் இல்லை. ஏன்னா இது வந்து மேசிவ் ப்ரெஷர்ல ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இன்டர் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் ஆன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துன்னா ரிசர்வ் பேங்க்ல தான் இது ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லையும் நடக்குது, சில கமர்ஷியல் பேங்க்ஸ் நடக்குது. ஓப்பனாக இது அங்கேயே க்யூவில் நிற்கும்போது இப்போ வந்து கேட்குறாங்க. எனக்கு தகவல் வந்தது. அதனால இது வந்து ஐடியல் சிச்சுவேஷன் இவர் பேசுறது. பட் இப்ப நடக்கல. அது வந்து சிறிய அளவில் அங்கங்க இப்ப நீங்க வந்து எல்லா நேரங்கள்லயும் இப்படியான ஆட்கள் ஒரு 10 பேர் கிளம்பி வருவாங்க, அவங்க ஏதோ செய்வாங்க, அது பணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா. சில பேர் கியூல நிக்க முடியாது, பல மணி நேரம் நிக்க முடியாது. அப்ப இவங்கள்ட்ட கொடுத்து மாத்திக்கலான்ற அவசர தேவைக்காகவோ அல்லது அதிக பணம் தேவைப்படுது, ஒரு ஐடி கார்டு வச்சு எனக்கு 4,000 ரூபாய் இன்னைக்கு பத்தாது, இன்னைக்கு எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் போவோ அல்லது ஒரு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசியமான தேவைகளுக்காக வாங்குறது அப்படின்னு இருக்கலாம். ஆனா இது ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல நடக்குது. நம்ம எனக்கு தகவல் இருந்தது, நீங்க செக் பண்ணுங்க மீடியாவில் உங்களால். சவுகார்பேட்டில் இருந்து இந்த மாதிரி தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கத்தில் உள்ள சேரிகளில் உள்ள பசங்களை ரெக்ரூட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஒவ்வொருத்தரும் 4 கார்டு 5 கார்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்கு போகிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் செக் பண்ணுங்க, ஐ மே பி ராங். பட் சவுகார்பேட்டிலிருந்து இந்த வியாபாரம் நடந்த மாதிரி எனக்கு தெரியுது.
அப்படி வாய்ப்பு இருக்காங்க சார். இது வந்து எப்படி தடுக்க முடியும்? இது எல்லாமே நடக்குது. சில நேரங்கள்ல நமது செய்தியாளர்களும் இப்படியான செய்திகள் வருது. ஆதாரப்பூர்வமாக 2-3 இடங்கள்ல இன்னைக்கு நம்ம பல மாவட்டங்கள்ல இருந்து நமக்கு செய்திகளும் வந்திருக்கிறது. பணம் கொடுத்து மாத்துறது, எக்ஸ்சேஞ்சா விஷுவலாகவும் வந்திருக்கிறது. இதை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சின்ன லெவல்ல இருக்குதுன்னா நம்ம இதை பத்தி பெருசா பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா ஒரு பெரிய லார்ஜர் ஸ்கேல்ல கோடிக்கணக்கான ரூபாய்களை இப்படி மாற்றுவதற்கோ அல்லது கள்ள மார்க்கெட்டாக நம்ம எதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ, கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற போது அது வேறு விதமாக மாறுகிறதா? அதை மானிட்டர் பண்ண முடியுமா சார்? நீங்களே ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க சில கருப்பாடுகள் அங்கங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நான் அதனால அங்கங்கே நடக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். பெருமளவில் நடந்தால் அது தவறு. இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே அந்த ஃபார்ம் என்னன்றதையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஃபார்ம் வாங்காமல் தர முடியாது. நிச்சயமாக ஐடியல் சுச்சுவேஷன் கிடையாது, இதுதான் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். ஐ வாண்ட் டு ரீட்டரேட், திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். இது இல்லாமல் எந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ அல்லது வேறு எந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கிலோ நிச்சயமாக செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்டை வந்து நாளைக்கு வந்து இன்டர்லாக் பண்ணி நாளைக்கு இது பார்க்க வேண்டியது வேண்டுமா வேண்டாமான்றது முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம். இது ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? உறுதியாக வர்த்தக வட்டாரத்துல அல்லது பெரிய அளவுக்கு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், சிறு வியாபாரிகள், நம்ம நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. சிறு சிறு வியாபாரம் பண்றவங்களுக்கு அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய அந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரூபாய் நோட்டு இல்லாததுனால குறைந்த டெனாமினேஷன்ல இருக்கிற பணம் கிடைக்காதுங்கிறது தாண்டி நிறுவனங்கள் நடத்துறவங்க சில நேரங்கள்ல இந்த இப்ப இந்திய சூழல்ல பார்க்கும்போது பிராக்டிக்கலா பேசணும்னா எல்லாமே வந்து வரி செலுத்தி கட்டுகிற இடத்துல இருக்கிறாங்களா? சில குடும்ப ரீதியாக நடக்கிற நிறுவனங்கள் இப்படியானவர்களுக்கு இது ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிருக்குதா? இதை எப்படி சமாளிக்கிறாங்க? இந்த மனிதர்களை வந்து இதனால தாக்கம் பெற்றவர்களை பல விதமா பிரிச்சா, இதனால சுத்தமா தாக்கமே பெறாத பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பணத்திலே கொஞ்சம் போனால் கூட அவரெல்லாம் கேஷில் வச்சுருக்க மாட்டாங்க. அவரிடம் கருப்பு பணம் இருக்கும். அது வந்து வேறு வேறு ஃபார்ம்ஸில் இருக்கும். தே ஆர் அன்டச்ட் பை திஸ். அவர்களுக்கு வேறு நடவடிக்கைகள் தான், ரெய்டு போன்ற நடவடிக்கைகள் தான் அவர்களை பாதிக்குமே தவிர கேஷ் இல்லை. அதுக்கு அடுத்து வந்து ஆன்லைன்லேயே செய்து கொண்டிருக்கிற வியாபாரங்கள், செக் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறுவனங்களும் இதில் பாதிக்கப்படவில்லை. பிரச்சனையே இல்லை. அது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக அவங்க லீகலா யாரெல்லாம் இப்போ லிமிடெட் கம்பெனியாக இருக்காங்களோ, எப்போ ஏற்கனவே எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக, கஸ்டம்ஸ் மூலமாக, இன்கம் டேக்ஸ் மூலமாக எல்லாம் சந்திப்பு ஏற்பாடு ஆனவர்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்காங்க. ஒரு முறை அடிபட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் செலவு ஆனால் கூட ஆகிட்டு போது ஒழுங்காக பண்ணிவிடுவோன்னு பண்ணுவாங்க, அல்லது முறையாக கணக்கு வச்சுருப்பாங்க. இப்போ புதுசாக அதுக்கும் கீழே இறங்கி ஒரு படி இறங்கி இருக்கு இப்போ அரசாங்கம். இப்போ வந்து இந்த வரி வலயத்தை அதிகமாக அனுபவம் இல்லாமல் இவ்வளோ பெரிய நாட்டில் இதெல்லாம் செய்ய முடியுமாயா? 500 ரூபா போயிடுங்கிறது ஏற்கனவே பல இடங்கள்ல இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி படத்துல வந்தது, எல்லாத்தையும் 3-4 திரைப்படங்கள். ஆனா யாரும் நம்பல. 500 ரூபாயெல்லாம் நிறுத்தினா ஸ்தம்பிச்சு போயிடும்னு நினைச்சாங்க. ஆனா இந்தியா ஆச்சரியகரமா நீங்க சொன்ன அண்ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு இன்னும் வரல, இது வரைக்கும் வரல. ஆனா இவர்கள் இந்த நடைமுறை சிக்கல்கள், குழப்பங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தால், இப்போ வந்து ஏடிஎம் வேலை செய்யல, இதெல்லாம் அவர்கள் 2 நாளைக்கு இன்னைக்கு பல ஊர்கள்ல தமிழ்நாட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு. கிராமப்புறங்கள்ல இருக்கிற வங்கிகள்ல, குறிப்பா கூட்டுறவு வங்கிகளை நோக்கி மக்கள் பெரிய அளவுக்கு படையெடுத்தாங்க. அந்த வங்கி ஊழியர்கள்ட்ட போய் பணம் கேட்டாங்க, அவங்களால திரும்ப செலுத்த முடியல. இன்னைக்கு வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தமே அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அந்த கட்டத்தை நோக்கி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது. அதாவது இதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. இவர்கள் வந்து இந்த குழப்பத்தை தொடராம 500 ரூபா நோட்டு சீக்கிரம் வரணும், 100 ரூபா நோட்டு கிடைக்க வேண்டும். வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். நீங்கள் வந்து சில்லறை வியாபாரத்தை நம்பி இருப்பவர்களுக்கெல்லாம் வியாபாரம் போச்சு. அவர்கள் பல தொலைக்காட்சியில் சொல்லுவதை நம்ம பார்க்கணும். வியாபாரம் இல்லைன்னு பொறுத்துக்கொள்ள அவர்கள் தயார். சாப்பாட்டுக்கு சிரமம், ஐயா சொன்ன மாதிரி, ஐஏஎஸ் அவங்க ரிட்டையர்ட் சொன்ன மாதிரி பல இடங்களில் இருக்குது. இதையெல்லாம் எவ்வளோ நாள் பொறுத்து கொள்வார்கள்? நாங்கள் வந்து டிசிஷனை பொறுத்துக்கலாம். உங்களுடைய செயல்பாட்டில் இருக்கிற அந்த வேகம் பத்தாமல், நீங்கள் திட்டமிடலில் இருக்கிற வேகம் பத்தாதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சாதாரண மக்களுக்கு அப்போ வந்து அது அவர்களுக்கு ஒரு வருத்தம் வந்து கோபமாக மாறுவதற்கான பொட்டென்ஷியல் இதில் இருக்குது. ஆனால் இன்னும் அது அப்படி ஆகிவிடவில்லை. இது வரைக்கும் மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இனியாவது கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும். எத்தனை நாள் போய் பேங்க்கில் நிற்க முடியும்? அமைதியாகவே நின்று கொண்டு வரிசைய கியூவில் ஒரு 20 பேருக்கு பிள்ளை நின்றுக்கிட்டு அதை செய்து கொண்டே இருப்பது வந்து சாதாரண மனிதனுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடியதாகும். சார் இன்னைக்கு காலையில் பல விதிமுறைகளை தளர்த்திருக்காங்க. இதில் முக்கியமாக நாங்கள் வங்கியிலேருந்து பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ், அவங்க எங்களோட முகவர்கள், அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கேஷாக கொடுத்துட்றோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் நேரடியாக போய் உட்கார்ந்து அங்கே வந்து கேஷை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நோட்டுகளை வாங்கலாம், அதற்கு ஈடாக கொடுக்கலாம் என்று இன்னைக்கு மார்னிங் வந்து திரு சக்திகாந்த் அவருக்கு சொன்னார். இன்னைக்கு அந்த ஒரு முக்கியமான விஷயம். நாளையிலேருந்து அதை ஆரம்பிச்சிருவோம் எங்கள் வங்கியில் பொறுத்தவரையும், எல்லா வங்கியிலுமே. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா கிராமப்புற மக்கள் பெருமளவுக்கு நம்பி இருக்கிறது வந்து அவங்க ஒரு 10 கிலோமீட்டரோ 15 கிலோமீட்டரோ டிராவல் பண்ணி தான் ஒரு வங்கிக்கோ அல்லது ஏடிஎம் சென்டரோ போய் ரீச் பண்ண முடியுது.
அங்க இருக்கிற அஞ்சல் அலுவலகங்களுக்கும் அந்த வாய்ப்பு இல்ல, பணம் கொடுக்க முடியாது. அப்ப கூட்டுறவு வங்கிகள் தான் பெருமளவுக்கு அங்க வந்து வாய்ப்பு. நான் அதுதான் சொல்ல வரேன், இந்த பிசினஸ் கார்பரேஷனுடைய வேலையே என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று வழங்க வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் அப்படி இருக்காங்க இந்தியா முழுக்க? 1,50,000 பேர் இருக்காங்க. இப்போ கிராமங்களே அவ்வளவு இருக்குமே. ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் போக ஆரம்பிச்சாலும் கூட அது வந்து ரீச் பண்ணிடும். இன்னைக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தோட பணம் எல்லாத்தையும் இவங்க இப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். யாரும் வந்து எங்க பேங்க் எப்போதுல இருந்து இவங்க வந்து ஃபீல்டுக்கு போவாங்க? இல்லை, நாளையில இருந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாளையில தர சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இந்த பவரையும் கொடுத்துட்டாங்க, நாளிலேருந்து இவங்க எல்லாம் போறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த நீங்க சொல்ற அந்த ரூரல் இது டெஃபினட்டா கொஞ்சம் 50 நாட்கள் கொடுங்க, நான் வந்து இந்த கருப்பு பணத்தை ஒழித்து விடுகிறேன்னு பிரதமர் சொல்கிறார். அது வரைக்கும் ஒரு பொறுமை காலங்கன்றாரு. அப்போ ஒரு கான்பிடென்ட்டா ஒரு மூவ் பண்ணிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். அதுல வந்து சில பாசிட்டிவான அம்சங்களையும் நம்ம பார்க்கிறோம். மக்கள் தானாக வந்து வரி செலுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இதுல எதிர்க்கட்சிகள் ஒரு அரசியலை தவிர்த்து இந்த முயற்சிக்கு நாமளும் ஒரு 50 நாள் ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இல்லை. நீங்க சொல்ற பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அட்ரஸ் பண்ணணும், மாற்று கருத்து இல்ல. மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாற்று கருத்து இல்ல. ஆனால் அதை சரி செய்வதற்கான விஷயங்களை விட்டுட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்க முடியுமா? அதாவது இந்த 50 நாட்களுக்குள்ள 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய நோட்டு பரிமாற்றம் முடிந்துவிடும். கருப்பு பணம் எங்கே இருந்துன்னு தேடி பார்க்கணும். அவங்க கடைசியில் ஒரு 2000 கோடி ரூபாய் எங்களுக்கு பிடிபட்டதுன்னு சொல்ல போறாங்களே தவிர நோட்டு மாற்றம் தான். பழைய எங்கேயுமே நடக்கிறதுக்கான எல்லா இடங்களிலும் செக் பாயிண்ட்ஸ் வச்சு லாரியில ஏறிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, பூரா பாம்பே நோக்கி போய்கிட்டு இருக்குது. அங்க போய் எப்படி மாத்த முடியும்? அதுதான் உள்ள இருக்கிற செயின் சிஸ்டம். அவங்க இடத்துல நெட்வொர்க் என்னன்னு கேட்டா 10 மாசமா அவங்க செஞ்சது என்ன, யார் யார் தேர்தலுக்கு உதவியா இருந்தாங்களோ அவங்க பூராத்துக்கு இன்னைக்கு ரீபே பண்றாங்க, திருப்பி அடுத்து வர தேர்தலுக்கு பண்ணுவாங்க. மார்ஜின் 30% to 40% எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் தங்கமாக எடுக்கிறாங்க, நோட்டு மாத்துறதுலயும் எடுக்கிறாங்க, சரக்கு மாத்துறதுலயும் எடுக்கிறாங்க. சாதாரண வந்ததுக்கு செஞ்சு முடிச்சிட்டாங்க. 2.5 வருஷத்துல என்ன செய்யணும் அதை முடிச்சிட்டாங்க. என்னைக்கு தேர்தல் வந்தாலும் பரவாயில்ல, இனிமே அவங்களால சமாளிக்க முடியாது. இது ரொம்ப ஒரு ரொம்ப ரோலா இருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படையா ஏதாவது ஒரு விஷயம் காரணம் என்னன்னா அரசினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் செயல்படவில்லை. ரிசர்வ் பேங்க் நோட் அடிக்க முடியல, பேங்குகளுக்கு கொடுத்து அனுப்ப முடியல. ஆனா இன்னொரு பக்கத்துல பழைய நோட்டு பூரா போய்கிட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அது போய் எங்க 50 நாளைக்குள்ள மாற்ற முடியுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. பழைய நோட்டு அங்கே இருக்கு, ஒரு நெட்வொர்க் இருக்குங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள திட்டமிட்டு 10 மாசமா அவங்க எடுத்த முடிவுகள் என்னன்னு கேட்டா நோட் அடிக்கிறது இல்ல, நோட்டு மாத்துறது எப்படிங்கிற முடிவுகள் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள நோட் அடிச்சு வந்துடும். வந்த உடனே அவ்வளவும் அப்படியே 30 லட்சம் கோடியும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி கணக்குல வந்துடும். ரொம்ப ஆலோவான ஒரு குற்றச்சாட்டு. ஆலோ இல்ல, நடைமுறையில இருக்கக்கூடியது. அரசு இயந்திரம் செயல்படவில்லை, என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி செயல்படல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழல்ல தான் இருக்குது. இன்னைக்கு எப்படி நோட்டுக்காக பேங்க்காரங்க காத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சொல்றாங்க. ஹாலோ கிடையாது, இது உண்மை. இறுதியான கருத்து, பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்க. குறிப்பாக இந்த காலக்கெடு என்பது கருப்பை வெள்ளையாக்குவதற்கு தான் உதவுமே தவிர மக்களுக்கு சாமானியர்களுக்கு பெருசா உதவாதுங்கிற குற்றச்சாட்டு. உங்களுடைய இறுதியான பதில்? முதல்ல நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லத்தக்கது, மக்கள் வந்து இதை வந்து உண்மையான பணம் அப்படின்னு உள்ள போடுறது அத்தனையும் கணக்குல வருது. ஒரு முறையாவது அரசாங்கத்திற்கு இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய பணத்தை பத்தின கணக்கெடுப்பு உள்ள வருது. ரெண்டாவது, எதெல்லாம் உள்ள கொண்டு வர முடியலையோ அதையெல்லாம் மக்கள் இழக்க போகிறார்கள். ஆனா இடையில அன்ரெஸ்ட், மக்களுடைய கொந்தளிப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. உண்மையான கள நிலவரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க வந்து தொலைக்காட்சியில காட்டுறாங்க, நாங்க தொலைக்காட்சியில மக்கள் சந்தோஷமா இருக்கிறதையும் சேர்த்துதான் காட்டுறாங்க. நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எடுக்கக்கூடிய முடிவுக்கு பிரதமரோட ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு, நம்ம இல்லன்னு சொல்லல. நிச்சயமா வரவேற்கிறவர்களும் நிறைய இருக்காங்க, அதுவும் காமிச்சிட்டு தான் இருக்கும். அதனால நீங்க இருக்காங்க இல்ல, கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முடிவு, அதை எல்லா இடத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டு தேர்தல் மாதிரி நடத்துற முடிவு இல்ல அது. தேர்தல் நடத்துற நடை முதைக்கும் தேர்தல எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தி எல்லா மக்களுக்கும் 2 மாசமா பிரச்சாரம் பண்ணி கொண்டு வர வேண்டிய பூத்துக்கு வர வேலையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய நாட்டுல, இவ்வளவு கிராமங்கள் இருக்கிற நாட்டுல கொஞ்சம் பணம் போய் சேர்றதுக்கு நான் வங்கி ஊழியர்களை நிஜமாகவே அவர்கள் வந்து இதற்கு முன்னால வேலை மணி நேரத்தை பத்தி இந்த மாதிரி பல்வேறு இஷ்யூக்காக எல்லாம் கூட வேலை நிறுத்தம் நடத்தி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பிரதமர் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்து அவ்வளவு சிரமப்பட்டு வங்கி ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அர்ப்பணிப்புணர்வோடு. அவர்கள் வந்து இந்த நாடு அவர்களுக்கு முதல்ல நன்றி கடன் செலுத்தணும். ரெண்டாவது,
இவ்வளவு தூரம் இத்தனை கோடிக்கணக்கான மக்களை இணைச்சி ஒரு நிர்வாகத்தை கீழே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நிச்சயமாக சிறிது காலம் பிடிக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அதற்கெல்லாம் அரசாங்கம் முயற்சி எடுக்குது. எங்க நீங்க வந்து அமௌண்ட் வந்து நீங்க பெறக்கூடிய அமௌண்ட் வந்து இன்னைக்கு அதிகப்படுத்தி இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல போறதுக்கு மொபைல் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. வேன்ல பணம் கொடுத்து கிராமங்களுக்கு அனுப்ப போறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடைமுறையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்க இந்த பணத்தை செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால சிரமங்கள் சிக்கல்கள் வரக்கூடிய இடத்தில் அரசாங்கம் உடனடியாக களத்தில் இறங்குகிறது. நம்மளுடைய நோக்கம் எல்லாமே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கறதுல நம்ம 500 1000 நோட்டு டினாமினேஷன் பத்தி கருத்து சொல்றீங்க. இதற்கான ஆய்வு நடத்தலைங்கிறீங்க. திரு வள்ளியப்பன் அவர்கள் கூட இதை முழுமையா வரவேற்கிறவர், முழுக்க ஆதரிக்கிறவர், டே 1ல இருந்து இதை முழுமையா வரவேற்கிறவர். அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட கருத்தையை நான் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். இதுல எந்த இடத்திலும் பாதிக்கப்படாதவர்கள், பணத்தை அதிக அளவுல வச்சிருக்கிறவங்க, அவங்க எந்த இடத்துலயும் பெருசா கவலைப்பட்டுக்கல. அவங்களுக்கு வேறு விதமாக இருக்கிறது. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள வந்து கவலைக்கு உள்ளாக்கணும்னா அதுக்கு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தான் பண்ண முடியும். ரெய்டு பண்றதுல இருந்து, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்டோட வேலையில இருந்து, ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க தான் இதை செய்ய முடியும்ன்ற கருத்தை முன்வைக்கிறார். ரெண்டு விதமான விஷயத்தை நாங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஒண்ணு, கருப்பு பணம் வச்சிருக்கவங்களோட பட்டியலை உச்சநீதிமன்றம் நீங்கள் வெளியிடுங்கள், அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மத்திய அரசாங்கம் வெளியிடும். இரண்டாவது, இந்த மாதிரி டாக்ஸ் வயலேஷன் உச்சநீதிமன்றம் பல விஷயங்கள்ல பல கருத்துக்களை சொல்லுது. அதுக்கு எதிர்மாறான கருத்துக்களையும் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கு. நம்ம நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து டாப் டிஃபால்டர்ஸோட எண்களை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சரியா இருக்க முடியுமா? எல்லா நீதிமன்றம் பண்ணணுமா? கவர்மெண்ட் பண்ணுறதா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள்ல நான் இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, மத்திய அரசாங்கத்தோட உதவியோட கடன் வாங்கி கோடிக்கணக்கில் பொதுத்துறை நிறுவனங்களை நஷ்டப்படுத்துறவங்க யாரும் இந்த 2 வருஷத்துல கடன் வாங்கினவங்க இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தை ஏமாத்தி கோடிக்கணக்கான ரூபாயை கடனா பெற்று ஏமாத்தாதவங்க தான் இன்னைக்கு கோடிக்கணக்கில் வங்கியில நிலுவையில் இருக்கு. ஆனா ஒரு நிறுவனத்தை இழுத்து மூட வச்சு உடனடியா சொத்துக்களை கொண்டு வந்து விற்கிறதுக்கான சட்டத்தையே இன்னைக்குதான் மத்திய அரசாங்கம் நாம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்சால்வென்சி ஆக்ட்ல இருந்து பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு நிறுவனத்தை உடனடியாக பொதுமக்களோட அரசாங்கத்தோட கீழே கொண்டு வந்து அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து கஜானாவில சேர்த்த முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீட்டில் நடத்தப்படும் போது அது ஒரு தனிப்பட்ட முதலாளியினுடைய அரசாங்கத்திற்கும் அவருக்குமான வரி வருவாய் பிரச்சனை மட்டுமல்ல, அங்கு வேலை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான நபர்களுடைய நலத்தையும் ஒரு அரசாங்கம் கவனிக்கணும். கல்வி கடன் வாங்கக்கூடிய மாணவர்களுடைய பட்டியலை வெளியிட முடிகிறது நம்மால. ஆனால் இந்த டாப் 10 டிஃபால்டர்ஸோட அந்த டீடைல்ஸ் நம்மளால கொடுக்க முடியல, அவர்களுடைய விவரங்களை நம்மால கொடுக்க முடியலங்கிறது தான் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. திரும்ப வானதி ரொம்ப சுருக்கமா இல்லைங்க, நீதிமன்றத்தின் உத்தரவு வரும் என்றால் அடுத்த நொடியே வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த இடத்துல யாரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. குறிப்பாக பிரதமர் மோடி பணக்காரங்களையும் கோடிக்கணக்கான ஊழல்வாதிகளையும் காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார். அதனால திரும்பவும் சொல்றோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டுல கோட் சூட் சர்க்கார் நடத்துறாரு மோடின்னு சொன்னாங்க காங்கிரஸ்காரங்க. பணக்காரங்களுக்கான அரசுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஏழைகளுக்கான முடிவு எடுத்திருக்கு. தயவு செஞ்சு உங்க கட்சி அரசியலை தாண்டி இந்த நேரத்தில் ஆதரவு கொடுங்க. நன்றி வானதி. தொடர்ந்து பேசலாம், அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் பேசலாம். இது இன்னும் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டா தான் இருக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு